ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். இதுபோல ரகசியங்களும் சஸ்பென்ஸுமான கதைகளை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இப்போது என்னோட பேர் அபிராமி. எனக்கு 3 வருஷங்களுக்கு முன்னாடி சதீஷ் கிட்ட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சுது. அப்போதே திருமணம் சீக்கிரம்னு பெரியவங்க முடிவு பண்ணாங்க. ஆனா இன்னும் கல்யாணம் நடக்கல. காரணம், என் மாமியார் திடீர்னு உயிரை விட்டுட்டாங்க. சதீஷ் என்னோட கல்லூரி தோழன். படிக்கும்போதே காதல் வளர்ந்துச்சு. நாங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டோம். எங்க காதல குடும்பத்துல சொன்னப்போ யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. சந்தோஷமாகவே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 3 வருஷம் ஆகியும் கல்யாணம் நடக்கல. எனக்கு இது பெரிய மன உளைச்சலா மாறுச்சு. காரணம், எனக்கு கீழே 2 தங்கைகள். அவங்க திருமண விஷயம் பத்தி வீட்டில் அடிக்கடி பேச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. என் மேலே ஒரு பாரமா எனக்கு தோணுச்சு. அதனால சதீஷ்கிட்ட பலமுறை கல்யாணத்தை அவசரப்படுத்தி சொல்லி பார்த்தேன். ஆனா அவர், எங்க அப்பா தான் தாமதம் செய்கிறார், நான் பேசி சரி பண்ணிடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இருந்தார். என்னால் பொறுக்க முடியாத ஒரு கட்டத்தில் நேரில் போய் என் நிலைமையையும் வீட்டு சூழ்நிலையையும் விளக்கிட்டேன். ஆடம்பரமாக வேண்டாம்னு சொல்லி சின்னதாக எளிமையாக கல்யாணத்தை நடத்திடலாம்னு கேட்டேன். சதீஷ் உடனே சம்மதிச்சிட்டார். இந்த முறை அவர் உறுதியாக இருந்ததால அவரோட அப்பாவால் எதுவும் செய்ய முடியலை. கடைசியா எங்க கல்யாணம் எளிமையாகவும் அமைதியாகவும் நடந்து முடிஞ்சுது. நான் சந்தோஷமா புகுந்த வீட்டுக்கு வந்துச்சேன்னு நினைச்சேன். ஆனா அங்கே என் காத்திருக்கிறது வேற மாதிரியான வாழ்க்கை. மாமியார் இல்லாததால் வீடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அவர் நல்லவர் தான். நான் திருமணத்தை பார்க்க முடியாம போயிட்டேனேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. மாமனாரும் கணவரின் தங்கை திவ்யாவும் கணவரும் நானும் தான் அந்த வீட்டில் இருந்தோம். திவ்யாவுக்கு 25 வயசு ஆகியிருந்துச்சு. அழகான பொண்ணு. ஆனா அவளோட நடத்தை வித்தியாசமா இருந்துச்சு. யாரோடையும் சரியா பேச மாட்டா. எப்பவும் அவளோட ரூம்ல தான் இருப்பா. சில நேரம் தனியா உட்கார்ந்து அழுவது மாதிரி தோணும். நான் கேட்டாலும் ஒரு பதில் சொல்லாமல் மௌனமா இருப்பா. மாமனார் கண்டிப்பானவர். ரொம்ப தொலைவா பேச மாட்டார். வேலை இருந்தால் மட்டுமே பேசுவார். தொழில் நிமித்தமா கணவரும் மாமனாரும் அதிக நேரம் வெளியில இருப்பாங்க. நானும் திவ்யாவும் வீட்டில் தனியாத்தான் இருப்போம். ஆனாலும் அவளோட பயந்த சுபாவம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் பல முறை அவளோட நெருங்க முயற்சி பண்ணேன். ஆனா அவள் என்னை விலக்கி விலக்கி நடந்துகிட்டா. இப்படியா ஒரு குடும்பம்? இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? இந்த கேள்வி எனக்குள்ள அடிக்கடி எழும். இருந்தாலும் நான் பொறுமையாய் இருந்தேன். காரணம், எனக்கு அந்த வீட்டில் ஒரு மர்மம் இருப்பது மாதிரி தோணுச்சு. ஆனா என்னவொன்னு கண்டுபிடிக்க முடியலை. எப்படியும் காலம் பதில் சொல்லும்னு நினைச்சு காத்திருந்தேன். இந்த வீட்டில் திவ்யாவோட வித்தியாசமான நடத்தைக்கு காரணம் என்ன? அவளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் உண்மை என்ன? இன்னைக்கு கதையோட அடுத்த பாகத்தில் இதையெல்லாம் பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. 2 வருஷங்கள் கழிஞ்சு போயிருந்துச்சு. இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. மருத்துவமனைக்கு போய் பரிசோதனை பண்ணினோம். எல்லாம் நார்மல் தான், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு மருத்துவர் சொல்லி மாத்திரை கொடுத்து அனுப்பி வச்சாரு. எனக்குள்ள ஒரு கவலை இருந்துச்சு. ஆனா அதைவிட பெரிய அதிர்ச்சி எனக்கு காத்திருந்துச்சு. ஒரு நாள் மாமனாரோட துணிகளை துவைக்க எடுத்தேன். துணியில ஏதாவது இருக்கான்னு பார்க்கறது எனக்கு வழக்கம். அப்போ அவரோட பாக்கெட்ல ஒரு வித்தியாசமான பொருள் இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்ததும் நான் அதிர்ந்து போனேன். அது ஒரு ஆண் உறுப்பை ஒத்த ரப்பர் பொருள். என் கையிலிருந்து அது நழுவி கீழே விழுந்துச்சு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலை. இப்படிப்பட்ட ஒரு பொருள் மாமனாரோட பையில எப்படி வந்துச்சு? நான் எதிர்பார்த்தது இல்லை. அவர் கண்டிப்பானவர்.
எப்பவும் ஒழுக்கமானவர். ஆனா இந்த வயசுல இது தேவையா? இந்த பொருள் அவரோடது இல்லாம இருக்குமா? பல கேள்விகள். மனசுல அவரை கோபமா திட்டிக்கிட்டேன். இருந்தாலும் இதை யார்கிட்டயும் சொல்லாமல் மூடி வச்சேன். ஆனா என் மனசு அமைதியா இல்ல. இந்த வயசான மாமனாருக்கு இது அவசியமானதா? இந்த கேள்வி என் மனச உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் திவ்யாவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். இந்த பொண்ணு இப்போ 25 வயசு ஆகியும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா. அவளோட அம்மா இருந்திருந்தா இந்த நேரத்துல அவள் தாயாராகி இருப்பா. இப்போ இந்த பொறுப்பு என்னத்தானே சேரும். நான் அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணினேன். அதுக்காக நான் திவ்யா கிட்ட மெதுவா கேட்டேன், உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா? காதல் இருக்கா? அதுக்கு அவள் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு மேல எதுவும் பேசல. இது எனக்கு கவலையை அதிகப்படுத்துச்சு. நான் இன்னும் உறுதியா நடந்துக்கணும்னு முடிவு பண்ணேன். ஒரு நாள் வீடு சுத்தம் பண்ணும்போது திவ்யாவோட ரூமையும் சுத்தம் பண்ணலாம்னு சென்றேன். அவள் குளிக்க சென்றிருந்த நேரம் அது. நான் அலமாரியில இருந்த பொருட்களை எடுத்து மடிச்சு வச்சேன். அப்போதான் ஒரு அலமாரியின் மூலையில மறைச்சு வச்சிருந்த அதே ரப்பர் பொருள் தெரிந்துச்சு. இன்னொரு அதிர்ச்சி. மாமனாரோட பையில் மட்டுமில்ல, திவ்யாவோட அறையிலும் அதே பொருள். எனக்கு தலை சுற்றியது. இதென்ன புதிரா இருக்கு? இந்த பொருள் அவளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அவள் வெளியில எங்கும் தனியா போனதில்லையே. இது எப்படி சாத்தியம்? நான் பலமுறை யோசிச்சேன். திவ்யா இத பத்தி எதுவும் சொல்லல. அவள் ஒளிச்சு வச்சிருக்கா. யாராவது இத அவளுக்கு தந்திருக்க வேண்டும். ஆனா யாரு? மாமனாரா? இந்த யோசனை எனக்கு பயத்தை உண்டு பண்ணுச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகுச்சு. நான் இத திவ்யா கிட்ட நேரா கேட்கலாமான்னு யோசிச்சேன். ஆனால் கேட்க பயமா இருந்துச்சு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா குடும்பத்துக்கு அவமானம். ஆனாலும் உண்மைய தெரிஞ்சுக்க ஆசை இருந்துச்சு. நான் எந்த முடிவும் எடுக்காம குழம்பி போனேன். இந்த நிலையில அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. அதனால என் சித்தப்பாவோட மகனுக்கு திவ்யாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணினேன். கணவரிடம் இத பேசினேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. நாங்கள் 2 பேரும் சித்தப்பா வீட்டுக்கு போய் பேசி முடிவு பண்ணலாம்னு புறப்பட்டோம். திவ்யாவோட அறையில அந்த பொருள் எப்படி வந்தது? மாமனாருக்கும் திவ்யாவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா? இதை சொல்லும் அடுத்த பகுதியில் நம்ம கதை திருப்பம் அடைய போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. திவ்யாவை கூட்டிக்கிட்டு சித்தப்பா வீட்டுக்கு போகலாம்னு நினைச்சேன். அவளையும் உடன் கூட்டிக்கிட்டு போனா சித்தப்பா பார்த்து பிடிச்சிருந்தா நல்லது. அதனால திவ்யா கிட்ட எங்களோட வா, சித்தப்பா வீட்டுக்கு போகலாம்னு கூப்பிட்டேன். அப்பா திட்டுவாரு அண்ணி, நான் வரல அன்னு மறுத்துட்டா. நான் விடாம கூப்பிட்டேன். கடைசியில அரை மனசோட சம்மதிச்சா. கணவர் ஆட்டோ பிடிச்சு வந்துட்டார். நாங்க கிளம்புற நேரத்துல மாமனாரும் வீட்டுக்கு வந்துட்டாரு. எங்கே போறீங்கன்னு கேட்டார். நாங்கள் சித்தப்பா வீட்ல விருந்து, அதான் போறோம்னு சொன்னோம். அப்போதான் மாமனார், திவ்யாவை கூட்டிக்கிட்டு போக வேண்டாம், நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அதோட மட்டும் இல்ல, திவ்யாவை பார்த்து நீ உள்ள போன்னு அதட்டினாரு. நானும் கணவரும் ஒண்ணுமே பேசாமல் வெளியே வந்துட்டோம். ஆனா எங்களுக்குள்ள ஒரு குழப்பம். மாமனார் ஏன் இவ்வளவு கண்டிப்பா இருக்காரு? திவ்யாவை ஏன் வெளியில அனுப்ப மாட்டாரு? இது எனக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்துச்சு. சித்தப்பா வீட்டுக்கு போற வழியில நான் கணவரை கேட்டேன், திவ்யா ஏன் இவ்வளவு பயந்து நடந்துக்கிறா? சிறு வயசுல இருந்தே இப்படிதானா? அதுக்கு கணவர் சொன்னார், அவ பயப்படல, வெட்கப்படுறான்னு. எனக்கு புரியல. வீட்டில் இருக்கும் பொண்ணு ஏன் வெட்கப்படணும்னு கேட்டேன். அப்போதான் கணவர் ஒரு அதிர்ச்சியான உண்மைய சொன்னார். திவ்யா என்னோட சொந்த தங்கை இல்ல, எங்க அப்பாவோட பழைய நண்பருடைய மகள்.
அவளோட அப்பா இறக்கும் தருவாயில எங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சார். என் மகளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டுட்டு போயிட்டார். அதனால எங்க அப்பா திவ்யாவை வளர்க்க ஆரம்பிச்சார். முதலில் எங்க அப்பா எனக்கு திவ்யாவை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சார். ஆனா அப்போ நீங்க கூட என் காதல் நிச்சயதார்த்தம் நடந்திருந்துச்சு. அதனால அந்த முடிவை கைவிட்டுட்டார். நானும் திவ்யாவை தங்கையா மட்டுமே பார்த்தேன். அவளும் வந்ததிலிருந்து என்னை அண்ணான்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சா. நானும் அவளை ஒரு தங்கையா மட்டுமே நினைச்சேன்னு சொன்னார். இதை கேட்டு எனக்கு கோபம் வந்துச்சு. இவ்வளவு நாள் இதை ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டேன். அதுக்கு கணவர் நீயும் தவறா நடந்துக்குவியோன்னு பயந்துதான் சொல்லலைன்னு சொன்னாரு. இது எனக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு. நான் தவறா நடந்துப்பேனான்னு அவங்க நினைச்சாங்களா? ஆனாலும் இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நான் இதை மறக்க முடியல. திவ்யா உண்மையில யார்? அவளுக்கும் மாமனாருக்கும் என்ன உறவு? இந்த கேள்விகள் மனசுல குடிகொண்டிருந்துச்சு. சித்தப்பா வீட்டுக்கு போனோம். ஆனா கல்யாண பேச்சு எதுவும் பேசாமல் சாப்பிட்டு விட்டு திரும்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் நான் திவ்யாவை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சேன். அவள் முன்னை விட கவலையாக இருந்தாள். ஏதோ ஒரு பயத்துல இருந்தா. எனக்கு புரியலை. அவளுக்கு என்ன ஆச்சு? இந்த கேள்வி எனக்குள்ள பெருசாகிக்கிட்டு இருந்துச்சு. திவ்யாவின் உண்மையான அடையாளம் தெரிஞ்சது. ஆனா இன்னும் பல மர்மங்கள் இருக்கு. மாமனாருக்கும் திவ்யாவுக்கும் உள்ள உறவு என்ன? திவ்யா ஏன் இவ்வளோ பயத்தில் இருக்கா? இந்த கேள்விகளுக்கு அடுத்த பகுதியில் பதில் சொல்ல போகிறோம். வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து நான் திவ்யாவோட அறைக்கு போனேன். அவளுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி சொன்னேன். திவ்யா, உன்னை பற்றி பாதி உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. மீதி உண்மையையும் நீ சொல்லிடு. என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவேன்னு. நான் திடீர்னு இப்படி கேட்டதும் அவள் பதறி போயிட்டா. ஒன்றுமில்லை அண்ணின்னு சமாளிக்க பார்த்தா. நான் மெதுவா சொன்னேன், திவ்யா, என்னை உன் அக்கா மாதிரி நினச்சிக்கோ. உன்னோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்லு. இதை கேட்டதும் அவள் என்னை கட்டிப்பிடிச்சு கதறி அழ ஆரம்பிச்சா. வெகு நேரம் அழுதுட்டு மெதுவா பேச ஆரம்பிச்சா. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அண்ணி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா. நான் கேட்டேன், என்ன விஷயம்? அப்போதான் அவள் சொன்னா, மாமனார் என்னை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. என்னை தினமும் துன்பப்படுத்துறாரு. நான் எவ்வளவோ தடுத்தும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் இதை யாருக்கும் சொல்ல முடியலன்னு. இதை கேட்டு நான் அதிர்ந்து நின்னேன். எப்படி இப்படி நடக்கும்? மாமனாரா? அவர் இவ்வளவு கேவலமானவரா? எனக்கு எதுவும் புரியலை. திவ்யா அழுதுகிட்டே சொன்னா, எனக்கு ஒரு வழியும் இல்லை அண்ணி. நான் தப்பிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். என் கையெழுத்து முத்திரையெல்லாம் இருக்கான்னு உங்களுக்கு நம்ப மாட்டேங்குது. இதோ பாருங்கன்னு அவள் மறைச்சு வச்சிருந்த காகிதங்களை என்கிட்ட கொடுத்தா. நான் அதை படித்தேன். அதில் அவளுக்கு ஏற்கனவே 2 முறை கர்ப்பம் தள்ளுபடி செய்யப்பட்ட விவரம் இருந்துச்சு. அந்த காகிதத்தில் கணவர் என்கிற இடத்தில் மாமனாரோட பெயரும் கையெழுத்தும் இருந்துச்சு. அதோடு அவர்கள் கோயிலில் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டதற்கான ஆவணமும் இருந்துச்சு. இதை படித்ததும் எனக்கு தலை சுட்டுச்சு. அண்ணி, நான் இவ்வளவு நாள் இதை சொல்லாம இருந்தேன். உங்ககிட்ட சொல்ல தைரியம் வரலன்னு அழுதா. நான் அவளை சமாதானம் பண்ணி, நான் இருக்கேன் திவ்யா. உனக்கு நடந்து வர்ற அநியாயத்தை இனிமே நடக்க விட மாட்டேன்னு சொன்னேன். ஆனா என் மனசு பதறி போச்சு. இந்த உண்மையை எப்படி கணவரிடம் சொல்றது? அவர் நம்புவாரா? இதை சொன்னா குடும்பம் தகர்ந்து போகுமோ? இந்த கேள்விகள் என் மனசில் ஓடின. நான் முடிவு செய்தேன், உண்மையை கணவரிடம் சொல்லத்தான் வேண்டும். அதுவும் நல்ல இடத்தில நேரம் பார்த்து சொல்லணும். அதனால கணவரை ஒரு கூட்டமான ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றேன் சாப்பிடறேன்னு சொல்லி. அங்க போனதும் நிறைய பேர் இருந்தாங்க. நான் நினைச்சது சரியா போச்சு.
கூட்டம் அதிகமா இருந்தா அவர் கத்தி கோபப்பட்டு எழுந்து போக மாட்டாரு. நாங்க சாப்பிட்டுக்கிட்டே சிரிச்சு பேசினோம். அப்பிறகு மெதுவா திவ்யா விஷயத்தை எடுத்தேன். திவ்யா வெட்கப்படுறதா நீங்க சொன்னீங்க. ஆனா அவ உண்மையில ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொன்னேன். அப்பிறகு மாமனார் திவ்யாவை திருமணம் பண்ணிக்கிட்ட விஷயத்தையும் அவளை தினமும் துன்புறுத்துறதையும் சொன்னேன். இத கேட்டதும் கணவருக்கு கோபம் வந்துச்சு. நீ வேணும்னு என்னோட அப்பா மேல பழி சுமத்துறே, எனக்கு நம்ப முடியலன்னு எழுந்து போற மாதிரி பார்த்தார். நான் உடனே தடுத்து, இதோ பாருங்கன்னு திவ்யா கொடுத்த காகிதங்களை அவர் கையில கொடுத்தேன். அவர் படிச்சார். அதிர்ந்து போயிட்டார். இதுன்னு திணறினார். கண்ணீர் வந்துச்சு அவருக்கு. எனக்கு இதெல்லாம் தெரியல. எங்க அப்பா இவ்வளவு மோசமானவரு? ஏன் இதை யாரும் சொல்லலன்னு கத்தினார். நான் அவரை சமாதானம் பண்ணினேன். இதை மெதுவா சமாளிக்கலாம்னு சொன்னேன். ஆனா அவருக்கு கோபம் தாங்க முடியல. உண்மை வெளிவந்தது. ஆனா இப்போ கணவர் என்ன செய்வார்? மாமனாரும் திவ்யாவும் எதிர்கொள்ள போறது என்ன? அடுத்த பாகத்துல இந்த பதட்டமான சூழ்நிலையும் அதை தொடர்ந்து வரும் நிகழ்வுகளும் இருக்கு. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் உடனே வீட்டுக்கு திரும்பினோம். கணவருக்கு அதிக கோபம். எங்க அப்பா இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை செய்வாருன்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு சொல்லிட்டு நேரா மாமனார் பக்கம் போனார். நான் தடுத்தும் கேட்கலை. ஏன் அப்பா இப்படி பண்ணீங்கன்னு கத்தினார். மாமனார் முதலில் கோபப்பட்டார். இவ என் மேல பழி சுமத்துறான்னு என்கிட்ட சொன்னார். நான் அவருக்கு ஆதாரங்களை காட்டினேன். பிறகு மாமனார் சமாதானமா சொன்னார். அவளை கல்யாணம் பண்ணினது உண்மைதான். ஆனா நான் அவளை கஷ்டப்படுத்தல. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் கல்யாணம் பண்ணினேன். நான் அவளை வெளியில சுத்த விடலை. அதான் தப்பான்னு. இத கேட்டு கணவர் இன்னும் கோபமானார். அவ அப்பா உங்ககிட்ட ஒப்படைச்சப்போ நீங்க அவளை மகளா பாத்துக்கிறேலான்னு நினைச்சாரு. ஆனா நீங்க அவளோட வாழ்க்கையே கெடுத்துட்டீங்கன்னு சத்தம் போட்டார். தினமும் அவளை துன்புறுத்தி அவளை பயப்பட வச்சு அவளோட மனசை கெடுத்துட்டீங்க. இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு கேட்டார். மாமனார் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருந்தார். பிறகு கணவர் சொன்னார், நடந்தது நடந்து போச்சு. இனிமே இது தொடர முடியாது. திவ்யாவை வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லாட்டி இத வெளியில சொல்லி நம்ம குடும்பத்தோட மானத்தையும் உங்க மானத்தையும் காப்பாத்துங்க. நீங்க இனிமே அவளை தண்டனை பண்ணாம இருங்கன்னு. மாமனாருக்கு உடம்பு பதறி போச்சு. அவருக்கு செய்தது தப்புன்னு புரிஞ்சு போச்சு. அவர் கணவரின் காலில் விழுந்து மன்னிச்சுடு மகனேன்னு கதறி அழுதார். பிறகு திவ்யாவின் காலில் விழுந்து மன்னிச்சிடு மகளேன்னு கெஞ்சினார். நான் மிருகமா நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுன்னு சொன்னார். திவ்யாவின் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்துச்சு. மாமனார் அழுதாரு. அப்புறம் நாங்கள் திவ்யா கிட்ட கேட்டோம், உனக்கு யாராவது உறவுன்னு இருக்காங்களான்னு. அப்போதான் திவ்யா சொன்னா, எங்க அம்மாவோட அண்ணா ஒருத்தர் தூர கிராமத்துல இருக்காருன்னு. நாங்கள் அவளை கூட்டிக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போனோம். அங்க திவ்யாவை பார்த்ததும் அவ மாமா கண்ணீர் விட்டு அழுதாரு. உங்க அப்பா இருந்தப்போ இருந்து உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். எங்க இருந்தன்னு கேட்டாரு. நாங்கள் திவ்யா எங்க வீட்ல இருந்தா. இப்போ நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம்னு சொன்னோம். மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த பொண்ணுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொன்னாரு. பிறகு என் மூத்த மகன் இவளுக்கு திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். இருவரும் சின்ன வயசுல இருந்து பழக்கம். நான் இவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னாரு. இத கேட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். திவ்யாவுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. கணவர் மாமனார் சேர்த்து வச்ச சொத்தில் பாதிய திவ்யாவுக்கு எழுதி வச்சாரு. இது எங்க தங்கைக்கு நாங்க செய்ய வேண்டியதுன்னு சொன்னாரு. திவ்யாவின் மாமா மறுத்தாலும் கணவர் கொடுத்துட்டாரு. திவ்யாவுக்கு புது வாழ்க்கை கிடைச்சது. மாமனார் என்ன ஆனாரு? குடும்பத்துல சமாதானம் திரும்புமா?
இதையெல்லாம் விவரிக்கும் கடைசி பாகம் இனி ஒரு நிமிடத்தில். உங்கள் அன்பான கருத்துக்களை கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்கள். திவ்யாவின் திருமணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சுச்சு. நாங்கள் வீட்டுக்கு திரும்பினோம். திவ்யா என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னா, அண்ணி, நீங்க இருந்தீங்கன்னா தான் நான் இவ்வளவு நிம்மதியா இருக்கேன். உங்களால தான் நான் அந்த நரகத்துல இருந்து தப்பிச்சேன்னு. நான் அவளுக்கு ஒரு அறிவுரை சொன்னேன். திவ்யா, உன்னோட கடந்த காலத்தை மறந்துடு. மாமனார் செய்தது பெரிய தப்பு. ஆனா நீ அதை மனசுல வச்சுக்கிட்டு மீதி வாழ்க்கைய கெடுத்துக்காத. பெண்களுக்கு பல மர்மங்கள் இருக்கும். எல்லாத்தையும் கணவரிடம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உன்னோட புது வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பின்னு. அவள் கண்ணீரோடு சரி அண்ணின்னு சொல்லிட்டு போனா. நாங்க வீட்டுக்கு வந்தோம். மாமனார் நாங்க வந்ததிலிருந்து எங்ககிட்ட ஒன்னும் பேசல. அவர் ரூம்லயே மூடிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவர் ஒரு கடிதம் வச்சிட்டு போயிட்டாரு. அதுல, என்னால இந்த பாவத்தோட உங்ககிட்ட வாழ முடியாது. நான் எங்கோ போயிட்டேன். என்ன தேட வேண்டாம், மன்னிச்சிடுங்கன்னு எழுதி வச்சிருந்தாரு. கணவர் மாமனார பல இடங்களில தேடினார். நண்பர்கள், உறவினர்கள் கிட்ட விசாரிச்சாரு. ஆனா ஒரு தகவலும் கிடைக்கல. எங்க குடும்பம் ஒரு மாதிரி அமைதியா இருந்துச்சு. ஒரு பக்கம் நிம்மதி, இன்னொரு பக்கம் கவலை. மாமனார் எங்கே போனாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. திவ்யா இப்ப சந்தோஷமா இருக்கா. அவளோட கணவன் அவளை நல்லா பாத்துக்கிறாரு. நானும் என்னோட கணவரும் எங்க வாழ்க்கைய மகிழ்ச்சியா நடத்தினோம். மாமனார் செய்த தப்பு நினைவில் இருந்தாலும் நாங்க அதை மறக்க முயற்சி பண்ணினோம். காலம் எல்லா துக்கத்தையும் மாற்றும். எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. வாழ்க்கை கடினமா இருந்தாலும் உண்மைக்காக நிற்கணும். திவ்யா ஒரு புது ஆரம்பம் கிடைச்சு. இந்த கதையில எனக்கு கிடைச்ச பாடம், சில ரகசியங்கள் குடும்பத்துக்குள்ள மறைஞ்சு கிடக்கும். அவற்றை கண்டுபிடிக்க துணிச்சல் வேண்டும். அது மட்டுமல்ல, நடந்த தப்புகளுக்கு பரிகாரம் செய்ய மனசு வேண்டும். என்னோட மாமனார் தப்பு பண்ணினாரு. ஆனா இறுதியில அவருக்கு மனசாட்சி தட்டுச்சு. அவர் போயிட்டாரு. ஆனா அவர் திவ்யாவின் வாழ்க்கையை சரி செய்ய உதவி பண்ணோம். இதுதான் நிஜமான வெற்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு தெரிஞ்சுக்க ஆசை. நீங்க இதை ரசிச்சீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த மர்ம கதையை சொல்லுங்க. கீழே உள்ள கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. உங்க ஆதரவு தான் எனக்கு தொடர்ந்து இது போன்ற கதைகளை உருவாக்க தூண்டுகிறது. இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. அடுத்த வாரம் ஒரு புது கதையோட உங்களை சந்திக்கிறேன். அப்போ வர உங்க கனவுகளை நனவாக்க சந்தோஷமாயிருங்க. தேங்க்யூ. வணக்கம். இந்த கதை நமக்கு உண்மையின் வலிமையை உணர்த்தியது. திவ்யா வாழ்க்கை சந்தோஷமானதா? மாமனாரை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? உங்களுக்கு இந்த கதையோட முடிவு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.